மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸே என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். நான் விட்டுட்டு போகும்போது நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கறாப்புல இருக்கும்போது இதை நம்ம மிஞ்சி பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். நாங்க வாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதீங்க. நாங்க வாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க. நாங்க இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்ன இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி. அருமைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர் 141 வருஷ கட்சியுடைய 141 ஆண்டுகள் நம்ம கட்சியோட வரலாறு. 1885 ஆண்டு பம்பாயில ஒரு 20 பேரை வச்சு ஆரம்பிச்ச ஒரு கட்சி 141 வருஷத்துல பல வகையில மாற்றங்கள் பெற்றிருக்கு. அதனுடைய தலைவர் பொறுப்பை சிறப்பாக செயலாற்றி அருமைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சடனா இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய முடிவு, அவர் அருமைக்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னது மாதிரி அவர் கடந்த 2 வருடங்களிலே தெளிவா நம்மளுக்கு அவர் அண்ணனுடைய செயலாற்றுதல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காமராஜர் சம்பாதித்து வைத்த, அவருக்கு வீட்டுக்கு சம்பாதிச்சுக்கல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்காக சேர்த்து வச்ச சொத்துக்களை மீட்டெடுத்த பெருமை என்பது அருமைக்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை சாரும். சகோதரர் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் அந்த மீட்டெடுத்த பெருமை அவரை சாரும். அதற்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றுமே இந்த வரலாற்றில் அவர் விட்டிருப்பார். அதே போல கிராம காங்கிரஸ் கமிட்டியுடைய ஃபார்மேஷனுக்காக அருமைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அருமைக்குரிய மற்ற தோழர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து கிராமத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய சகோதரர்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கான ஐடி கார்டையும் எல்லா இடத்துலையும் கொடுத்து பலருக்கும் அந்த ஐடி கார்டு வந்துருச்சு. அந்த முயற்சியும் நான் பாராட்டேன். இது ரெண்டும் என்னை பொறுத்த மட்டும் அவருடைய காலகட்டங்களிலே 2 ஆண்டுகளிலே வரலாற்றிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத மிக முக்கியமான மாற்றங்களாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இது அடுத்து நம்ம இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் விட்டுட்டு போகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்று திரும்பி பார்க்கும்போது நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கறாப்புல இருக்கும்போது இதை நம்ம மிஞ்சி பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்முடைய ஒரு டார்கெட்டா இருக்கணும். ஏனென்றால் இங்கே பெரும் தலைவர்கள்லாம் இருக்கா. அருமைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கார். அவர் இருக்கும்போது நம்ம மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். மத்தியில் ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும்போது மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். இங்கே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளால ஒரு கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு 2006 2000. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய சேவை அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை காப்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்துவார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அது பல பேருக்கு வரலாறு தெரியாம இருக்கும். அதனால நான் அப்ப இளைஞர் காங்கிரஸ்ல இருந்தேன். அதனால அந்த மாற்றங்கள் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பின்னால அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் தலைவராக போதும் சரி, அதுக்கு நடுவில் பெரியவர் கேவிடி ஆனாங்க. அவர் இன்னைக்கு வரல. அதனால அவரோட வரலாறை விட்டுருவோம். இன்னைக்கு இவரும் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணனுடைய வரலாறு, அவருடைய சேவை என்பது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தலில் தோல்வி விட்டதுக்கு அப்புறம் 2016 நம்ம தோத்ததுக்கு அப்புறம் அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேரன்பை பெற்ற அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்களிடம் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த பொறுப்பு வழங்கின உடனே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாம் வெறும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்ப ஜெயிச்சிருந்தோம். நாடாளுமன்றத்தில் யாருமே கிடையாது.
அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஒரு ஸ்பிளிட்டை ஃபேஸ் பண்ணிருந்துச்சு. நம்மை பொறுத்த மட்டும் திரு வாசன் அவர்கள் கட்சியை விட்டு போயிருந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை எனர்ஜைஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சியை மீண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக மிக வேகமாக காங்கிரஸ் கட்சியை ஒரு பலமான அமைப்பாக உருவாக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். அண்ணனுடைய அழைப்பை ஏற்று அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுடைய காலகட்டம் என்பது மிக மிக கடினமான காலமாக இருந்துச்சு. ஆட்சியில மேலே ஆட்சியில் இல்ல, கீழே நம்ம சென்னையில ஆட்சியில் இல்ல, எங்கேயுமே தூரத்துக்கு நம்மளுக்கு அதிகாரமே தெரியாத ஒரு திக்கு தெரியாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அந்த காலத்திலையும் சரி, அவருடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அண்ணன் KS அழகிரின் இந்த பதவியெல்லாம் கேட்டெல்லாம் போகல டெல்லிக்கெல்லாம். அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவருடைய அறிவிப்பு வரும்போது அவர் கடலூர் சிதம்பரத்தில் இருந்தார் அண்ணன். அவரை பொறுத்த மட்டும் அந்த பதவி அவரை தேடி வந்தது. அந்த பொறுப்பில் இருந்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் செய்து வச்சிருந்தார்களோ அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார். அதனுடைய விளைவாக காங்கிரஸ் கட்சி 9 இடங்கள் பெற்று 8 இடங்களில் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றத்தில் 2019 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய வரலாற்றிலே. நாம் 8 இடங்களை வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னால நம்மளுக்கு வெறும் ஏறுமுகம் தான் இருந்துச்சு. நம்மளை பொறுத்த மட்டும் 2021 தேர்தலையும் சரி 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து காங்கிரஸ் 18 சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். அதற்கு இந்த காலகட்டம் என்பது பல வகையில உள்ளாட்சி தேர்தலில் 2021 உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 19 உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு பல பாடங்களையும் தந்துச்சு. நம்ம வந்து எப்படி வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம கூட்டணி கட்சியா இருக்கும்போது நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்ல எப்படி நம்ம வந்து கடைசியா நம்மளை வந்து எப்படி வந்து கடைசி நிமிஷத்துல நம்மளை வந்து வண்டியில இருந்து இறக்கி விட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி மேற்கொள்ளப்படுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால அந்த பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய சரியான அளவான நியாயமான வேட்பாளர்களுக்கு நம்ம இடம் வாங்கி கொடுக்க வேண்டிய பாடம் நம்மளுக்கு அந்த 19-21 வந்துச்சு. அதனால நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லல. மற்ற கட்சியெல்லாம் அதிகலாம் எழுதிக்கிறாரு இப்ப பத்திரிகையாரெல்லாம். நான் வந்து யாரையும் குறையெல்லாம் சொல்லல, அது எங்களோட தப்புன்னு சொல்றேன். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்களுடைய காலத்தில் காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல் பிரிப்பரேஷன் பண்ணும்போது அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய பங்கு அப்பொழுது மிக முக்கியமானதா இருந்துச்சு. சசிகாந்த் செந்தில் அவருடைய பங்கு மிக முக்கியமானதா இருந்துச்சு. ஒரு கை பாப்போம்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் மதுரையில வந்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வந்தார். ராகுல் காந்தி அவர்கள் 2021 ஜல்லிக்கட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நிலையில நம்மை பொறுத்த மட்டும் ஜல்லிக்கட்டு என்பது மிகவும் ஒரு சென்சிட்டிவான விஷயமா தமிழ்நாட்டில் உருவெடுத்ததுக்கு பின்னால அதுல நம்முடைய அருமை தலைவர் எதிர்கட்சி தலைவராக இப்பொழுது இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் பங்கெடுத்தது என்பது வரலாற்றில் மிக முக்கியமானது. அதற்கு அடுத்த தேர்தலில் நம்ம மிகப்பெரிய கூட்டணி வெற்றி பெற்றது. அதுல காங்கிரஸ் 18 இடங்களை வெற்றி பெற்றது. நம்மை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல இருந்து காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு கூட்டு போனாங்க. அதற்கு அடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே 5 வருடங்கள் அண்ணன் டேர்ம் முடிஞ்சதுனால சகோதரர் செல்வப்பிரதை அவர்கள் தலைவரானார். அவருடைய காலத்தில் என்ன செஞ்சாருங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். அதனால இது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். இது காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு என்பது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். முதல்ல ஐயா கிருஷ்ணசாமியை எப்படி அண்ணன் கேவி தங்கபால் அவர்களிடம் கொடுத்தாரோ அந்த ஓட்டப்பந்தயத்தில், அவர் அதை எடுத்து ஞானதேசிய அண்ணன் எப்படி கொடுத்தாரோ, அதுல இருந்து ஞானதேசிய அண்ணன் இருந்து எந்த நிலைமையில அண்ணன் EVKS வாங்கினாரோ, அதுல இருந்து EVKS அண்ணன் எந்த நிலைமையில இருந்து அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களிடம் கொடுத்தார்களோ, திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் அண்ணன் அழகிரி அவர்களிடம் எந்த நிலையில கொடுத்தார்களோ, அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்கள் எந்த நிலையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை அண்ணன் செல்வப்பிரதை அவருடைய கொடுத்தார்களோ, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவருடைய பங்கையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாரும் அவர்களால் முடிந்த அளவு இந்த கட்சியை காப்பதற்காகவும் கடினமான காலங்களிலே, அதாவது டெல்லியிலையும் சரி சென்னையிலே தமிழ்நாட்டிலையும் சரி ஆட்சியில் இல்லாத போது காலத்தில் இருந்து கூட ஆட்சியில் இருந்து இல்லாமல் போய் திருப்பி ஆட்சியில இப்ப ஆட்சியில பங்குக்கு வரைக்கும் வந்திருக்கணும். ஆட்சியில பங்கு பெற்றிருக்கோம். நம்ம 2026 போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுந்து வருகிறது என்பதை மட்டும் நாம் மறந்துடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் வரலாறு சொல்லும் போது இதைத்தான் சொல்ல போகுது.
வரலாறு இதுக்கு நடுவில் நடந்ததெல்லாம் மறந்துடும். உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்லிட்டு இருந்த மாதிரி இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் மறந்துடும். இது வரலாறு சொல்ல வேண்டியது சொல்லப்படுறது என்னன்னா, அந்த செல்வ பிறந்த ஒரு காலகட்டத்தில் அவர் இந்த காங்கிரசினுடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுத்தார். உள்ளாட்சி கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்டார் என்பதை வரலாறு சொல்லும். நம்மை பொறுத்த மட்டும் அமைப்பு ரீதியாக அடுத்த நிலைக்கு வரணும். உள்ளாட்சி தேர்தல் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதற்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 வருது. என்னையை பொறுத்த வரைக்கும் அனைத்து தோழர்களும் எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எனக்கு புதுசு. நான் வாழ்க்கையில சிவகங்கையில நகர மாணவர் காங்கிரஸ்ல தலைவராக இருந்தேன், செயலாளராக இருந்தேன். எனக்கு அதுக்கு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது மறைந்த அருமைக்குரிய அபிமன்யு அண்ணன் அவர்கள். அதற்கு அடுத்து என்னைய மாநிலத்தில் கொண்டு வந்த பெருமைங்கிறது எங்க அண்ணன் டாக்டருக்கு தான் சாரும். டாக்டர் தான் என்னை மாநிலத்தினுடைய செயற்குழு மாணவர் காங்கிரசினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரா ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா 95ல போட்டார். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விடியல் சேகர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன். அதனால டாக்டர் அண்ணனுடைய கண்டெடுப்புல மாநிலத்துக்கு. அதற்கு அடுத்து ஒரு வருஷத்துல கட்சி உடைஞ்சிச்சு, தமாக உருவானது. தமாக உருவாகும் போது எல்லாரும் தமாகாவுக்கு போயிட்டாங்க. நாங்க கொஞ்சம் பேர் தான் காங்கிரஸ்ல இருந்தோம். அந்த காங்கிரஸ்ல இருந்ததுனால நான் பொதுச் செயலாளராக அருமைக்குரிய அண்ணன் சிரஞ்சீவி அவர்களால் நியமிக்கப்பட்டேன் மாநில பொதுச் செயலாளரா. அதனால அதுக்கப்புறம் 2097 அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா 97 இருந்து ஆரம்பிச்சு 2006 வரைக்கும் இவ்வளவு நாளா நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில எந்த பொறுப்புல இருந்ததில்லை. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இப்பொழுது இந்த பொறுப்புல ஏற்றிருப்பது என்பது எனக்கு மிக முக்கியமான காலகட்டமா பார்க்கிறேன். ஆனா இதுல பல குறைபாடுகள் இருக்கலாம். என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பா இருக்கலாம், என்னோட எல்லாம் சரியா இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிற பார்வை வேறையா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோ விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவன்ட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு நான் வேற யாரு பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சுனா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலை பார்த்து நாங்க பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதாளி சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க பாட்டுக்கு இருப்போம். நாங்க பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதவங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன், எப்ப அவர் இளைஞர் காங்கிரசினுடைய கூட்டத்தில் இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுக தலைவர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்க, எங்க மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சர்களா இருந்திருக்காங்க, அவங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி மேததாகுல வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்கிற மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டார். இது என்ன, இது ஒரு படிச்சால் பேசுற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்தமான்ல நடக்கிறது ரைட்டுன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரைட்டு தானே சொல்றீங்க. நீங்க அந்தமான்ல மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு. ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேததாகு அணை கட்டும் போது DK சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டுன்னு சொல்லிட முடியுமா?
ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றார். நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேகதாது அணை கட்டக்கூடாது. கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை வந்து மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸே என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்க எல்லா படங்களும் பாருங்க, எல்லாமே ராகுல் காந்தி தான்.